ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதுனிஷா விலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை என்னுடைய அழகான கிராமத்து காலை வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே வந்து கரெக்டாக ஒரு 4:15 தான் ஸ்டார்ட் ஆச்சு. 4 மணிக்கு அலாரம் வச்சுருந்தேன். அலாரம் வச்சும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் தூங்கி எழுந்துக்கிட்டேன்னா, அதனால் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. 6 மணிக்கு தான் எழுந்துக்கணும். இப்போல்லாம் சரி கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 4 மணிக்கு அலாரம் வைக்கிறேன். ஒரு சில நாளில் 4 மணிக்கு எழுந்துக்கிறேன், ஒரு சில நாளில் 4:30 மணி ஆகிப்போதும். எழுந்ததுமே நான் ஃபஸ்ட்டு செய்கிற வேலைனா இந்த அடுப்பை பற்ற வைக்கிறது தான். ஏன்னா காலையில் எழுந்து குளிச்சிட்டோம் அப்படின்னாலே அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு மாதிரி பாசிட்டிவாகவும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் காலையில் எழுந்ததுமே அடுப்பை பற்ற வச்சுட்டு, சரி செவ்வாய்க்கிழமையாக இருக்கே வாசலுக்கு சாணம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாணமே போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஃபுல்லாக வில்லேஜ் அப்படின்றதுனால இங்கே சாணமெல்லாம் ஈஸியாக கிடைக்கும், மாடெல்லாம் இருக்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வந்து அதை கரைச்சி ஃபுல்லாக தெளித்து வச்சுட்டேன். நேற்று கரெக்டாக 4 மணிக்கே எழுந்துக்கிட்டு, இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அத்தை வந்து ஒரு நாள் எழுந்துக்கிறதுக்கு எதுக்கு தினமும் திங்கக்கிழமை எழுந்தேன்னா அதோட செவ்வாய்க்கிழமை நேற்றும் எழுந்தேன்னா எழுந்ததுனால என்னத்துக்கு நேற்றுக்கு எழுந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா, சரின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டேன். ஒரு 4:30 மணிக்கு பக்கம் தான் எழுந்து. அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல. தூக்கம் வராமல் சும்மா பெட்டில் படுத்து உருண்டுக்கிறதுக்கு எழுந்து வீட்டு வேலை செஞ்சால் வச்சு வேலையாச்சும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வாசல் தெளித்து பெருக்கி விட்டுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டுக்கலாம், அதுக்குள்ளே கொஞ்சம் காஞ்சிடும், நம்மளும் குளிச்ச மாதிரி ஆகிடுன்னு சொல்லிட்டு பெருக்கி விட்டுட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கோலம் போட்டுட்டு சிம்பிளாக தான் போட்டு வந்தேன்னு நல்லா அழகாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஃபோனில் பார்க்குறப்ப ஈஸியாக தெரியுது, நம்ம போட்டால் தான் சரியாக வரவே மாட்டேங்குது. ஃபோனை பார்த்துக்கிட்டே போட்டால் ஓரளவுக்கு போட்டு முடிச்சிடுறேன். ஆனால் வீடியோ எப்படி எடுக்கிறது அப்படின்றதுனால வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒன்று சொதப்பி கிதிப்பி எப்படியோ ஒன்று போட்டு முடிச்சிட்ட கோலத்தை சிம்பிளாக போட்டு வந்தாலுமே அழகாக இருந்தது. அதுக்கு நம்ம இந்த மாதிரி வெள்ளை கோலமாவிலே இந்த சின்ன விஷயம் ஃபாலோ பண்ணோம்னா ரொம்பவுமே பார்க்க நல்லா இருக்குது. அந்த மஞ்சள் கலர் குங்குமம் கலர் கோலமாவு போட்டுட்டோம் அப்படின்னா அழகாக. அதுக்கப்புறம் காவி அதாவது செம்மண்ணு சொல்லுவோம்ல, அதையுமே போட்டு விட்டால் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கே கோலம். எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு அழகாக அப்படியே எனக்கு இந்த துளசி மாடு தண்டை போடுற கோலம் தான் ரொம்பவுமே பிடிக்கும். சின்ன இடத்துல அழகாக குட்டியாக போட்டாலுமே அந்த கோலம் ரொம்பவுமே அழகாக இருக்கும். அப்படின்றதுனால அங்கே எப்போவுமே இந்த வாசலில் போகிறத விட அந்த துளசி மாடு தண்டை போடுற கோலம் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அப்படின்றதுனால சின்னதாக போட்டாலும் அழகாகவுமே பர்ஃபெக்டாக வந்துடும் அதுக்கப்புறம் அப்படியே பூ தூவி வலிக்குமே ஏற்றி விட்டுட்டு துளசி மாடு தாண்டி அப்படியே முருகருக்கு இந்த அலரிப்பூ போடலாம். முருகருக்கு அலரிப்பூ, செம்பருத்தி பூ, அதுக்கப்புறம் சிவப்பு நிற பூக்கள் எல்லாம் ரொம்பவுமே பிடிக்கும், வாசனை மிகுந்த மலர்கள் எல்லாம். சரின்னு சொல்லிட்டு நம்ம செடியில் இருக்கிற இந்த அலரிப்பூவை ஒருத்தர் இல்லாமல் ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம செடியில் இருக்கிற பூவை நம்ம பறித்து போடலான்னு சொல்லிட்டு அந்த அலரிப்பூவுமே பறித்து எடுத்துகிட்டு போய் முருகருக்கு வச்சுட்டு அப்படியே வழுக்கெல்லாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கரெக்டாக நான் எழுந்துக்கிறது 4 மணி 4:15னாக்கா அந்த சாமி கும்பிட்றது அந்த வழுக்கு ஏற்றுற டைம் மாற மாட்டேங்குது. ஒரு 5:30 மணியே ஆகிப்போகுது. 5:30 மணிக்குள்ளார அதாவது 5 மணிக்குள்ளார வழுக்கு ஏற்றணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேனுது. காலையில் சீக்கிரமாக தானே எழுந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் வேலைங்களை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அதனாலேயே என்னன்னு தெரியல, காற்று வேறு பயங்கரமாக அடிக்குதா, காற்று பயங்கரமாக அடிக்கிறதுனாலேயே வழுக்கு வேறு வெளியே இந்த மண் விளக்கு தான் ஏற்றுறேன்னா அது நிற்கவே மாட்டேங்குது. காற்று அடிக்கிறதுல நின்று போயிடுது. சரின்னு சொல்லிட்டு அதை நல்லா ஏற்றிட்டேன். ஆனால் நேற்றை விடவே இன்றைக்கி நல்லாவே நின்று எரிஞ்சுது விளக்கு. காற்று அடித்தாலுமே நல்லா எரிஞ்சிட்டு இருந்தது. அந்த கோலத்தோட காலையில் ரொம்ப இருட்டாக இல்லாமல் கொஞ்சம் வெடிகிற நேரத்தில் அந்த விளக்கை பார்க்குறப்போ அப்படியே ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் வைப்பாக தான் இருக்குமே. இதுவுமே ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. 4 மணிக்கு எழுந்துக்கிறோம் அப்படின்றத விட அந்த காலையில் அத்தை எழுந்து பார்க்குறப்ப வீடு அவ்வளோ சூப்பராக நல்லா பாசிட்டிவ் வைப்பாக கமகமன்னு சாம்பிராணி வெட்டியெல்லாம் போட்டு ஏற்றி வீடு பார்க்குறப்ப ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். இதுவுமே நல்லா தான் இருக்குது. காலையில் எழுந்துக்கிறோம் அப்படின்றது ஒரு கஷ்டமாக இருந்தாலுமே இந்த சாமி பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு வாசலில் எழுந்து வந்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக பூவெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வழுக்கேற்றி பார்க்குறப்ப அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அதனாலே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது எத்தனை நாளைக்கு பண்ணுவோன்னு தெரியல.
ஏன்னா நைட்டில் சரியாகவே தூக்கமே வரவே மாட்டேன்டா. முதல்ல நல்லா தூக்கம் வரணும் அப்படின்னு அதுக்காகவே வேண்டிக்கிட்டு இந்த விளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கேன். காலையில் எழுந்து சரின்னு சொல்லிட்டு ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படின்னாலும் 6 மணிக்கு மேலே தான் டீ போட்டு குடிப்பேனே. அதுவும் இல்லாமல் நான் போகிறதுக்கு அந்த டைம் ஆகிடுது. எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உக்காந்து ரிலாக்ஸாக அது நான் போட்ட கோலம், அதுக்கப்புறம் அந்த விளக்கு அதெல்லாம் உக்காந்து ஒரு 5 நிமிஷம்னாலும் நான் போட்டதே பார்ப்பேன். ஏன்னா அது ஒரு மாதிரி நல்லா சில்லுன்னு காற்று வருமா. காலையில் சூப்பராக வரும் காற்று. இங்கேன்னு இல்லை, இப்போங்க ஆடி மாதம்னாலே காற்றடிக்கிற மாதம் தான். நல்லா சில்லுன்னு காற்று வரத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் உக்காந்துடுவேன். 6 மணிக்கு மேலே டீ போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து புளி சாதமும் கொத்தவரக்காய் பொரியல் மாதிரி செஞ்சுக்கலாம். என்னன்னு தெரியல, புளி சாதம் கிரேவிங்ஸாகவே இருந்ததா, சரி அதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை இந்த மாதிரி தான் செய்வாங்களே, இந்த வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் பூண்டு தட்டி போட்டு கருவேப்பிலை போட்டு புளி கரைச்சி ஊற்றி மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா சுண்ட வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அதுக்கப்புறம் கடைசியாக இந்த இதுவை கொட்டி கலாரி வச்சுடுவாங்க. சூப்பராக இருந்தது. இன்றைக்குமே டேஸ்ட்டு அத்தையோட ஸ்டைல் தான், ஆனால் நான் செஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம செடியில் பூக்கிற செம்பருத்தி பூவை நம்ம முருகருக்கு போடாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பறிச்சுட்டு வந்து நல்லா பூஜை ரூமே குளிர நிறைய செம்பருத்தி பூ பூத்து இருந்தது. மற்ற நாளை விட இன்றைக்கி ரொம்பவுமே அதிகமாக பூத்து இருந்தால் ஃபுல்லு முருகருக்கே போட்டுட்டேன். ஒரு 2 பூ மீதம் இருந்தது, அதையுமே அப்படியே நல்லா ஃபோட்டோஸ்க்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பா எனக்கு சேமியா வேணும், அப்போ தான் நான் பால்வாடிக்கே போவேன், ஜுரம் அடிக்குது, வேணாம்மா விட்டுருமா, நீ பால்வாடிக்கு போகாதுன்னு சொன்னால் கூட கேட்கல. அம்மா எனக்கு சேமியா செஞ்சுட்டாம்மா, நான் பால்வாடிக்கு போகிறேன், மிஸ் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டு சரின்னு சொல்லிட்டு அவளுக்காக வந்து சேமியா தான் செஞ்சுருந்தேன். நான் செஞ்சு தர கம்முன்னு கீழே இறங்குமானாலும் கேட்கவே மாட்டேன்றா. புகை சரியான புகை வந்துருச்சு. அது கை ஆட்டிட்டு வந்தேன்னா என்னை பார்த்து அவளை ஆட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த சேமியாலாம் கலாரி கொடுத்துட்டு அவளையுமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கலாரி கொடுத்துருந்தேன். அவளை அனுப்பிச்சிட்டு அப்படியே பாப்பாவுமே வெயிட் போடணும், ஹைட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அவளையுமே கூட்டிகிட்டு போய் ஹைட்டெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு காலையில் சீக்கிரமாக இருந்துச்சுன்னா எல்லா வேலையுமே ஒரு 10 மணி 11 மணிக்குள்ளாரவே முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி எல்லாம் பொழுதனைக்கு வேலை செய்கிற மாதிரியே இருக்கும். பாப்பாவும் வேறு அப்பப்போ வேறு சரியாக தூங்கவும் மாட்டாளா, அது வேறு ஒரு டென்ஷனாகவே சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஒரு 2 நாளாக கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 11 மணிலேருந்து ஒரு 2 மணி வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி பாய் சொல்லு. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கா. ஆனால் காலையில் அந்த 4 மணிக்கு எழுந்து ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்படியே பாப்பா பால்வாடியில் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சுருந்தேன். பாத்திரமெல்லாம் கழுவிட்டு நாளைக்கு அமாவாசை, அதனால் வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு ரொம்ப நாளாக அதாவது இந்த கோலக்கட்டி இருந்தது. சரி இன்னைக்கு கிச்சன்லேயாச்சும் சும்மா போட்டு விடலான்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டு அப்படியே படம் போட்டுருந்தாங்க. என்ன படம் ஞாபகம் இல்லை, ஆனால் சூப்பராக இருந்தது. நாங்கள் சின்ன வயசில் என்னென்ன விளையாட்டெல்லாம் விளையாடணுமோ அதெல்லாம் இந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க. இந்த ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.